ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் 2 முக்கியமான தகவல் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவியோட டிவோர்ஸ் மேட்டரும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாளாக வந்து ஒரு கேரக்டரை சினிமாவில் பார்த்துட்டு இருந்துப்போம். அந்த கேரக்டரோட எப்படி உருவாச்சுன்ற கதை நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அந்த கேரக்டரோட டேரக்டர் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். வாங்க கூட வீடியோவில் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி மேடம் 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமே இப்போ ரொம்பவே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்த நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி நிற்கும் சமயத்தில் ஒரு சில சின்ன செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் இன்னும் வந்து அவங்களோட வாழ்க்கையை சுமூகமாக வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இவங்க திடீர்னு அந்த விஷயத்துலேருந்து நாங்களும் வந்து விடைபெறுகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க 2 பேருமே வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ வந்து சமீபத்தில் நம்மளோட ஜிவி பிரகாஷோட ரூமில் சைந்தவி மேடம் ஒரு பெட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து உள்ளனா வந்து என்னென்ன இருந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு சில பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வந்து நிறைய வந்து மியூசிக் கேசட்ஸ்லாம் வந்து ஜிவி பிரகாஷ் பாடியிருப்பலையா, அதோட சாங்ஸோட பென்ட்ரைவ்ஸ் எல்லாம் அது இருந்துட்டு இருக்காம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாமே சேர்ந்து இருந்த ஃபோட்டோஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது உள்ளே வந்து அடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவியோட பர்சனல் ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரோட கல்யாண ஆல்பம்ஸ், இந்த மாதிரி சொல்லி நிறைய பர்சனலான ரொம்பவே வந்து நெஞ்சை உழுக்கும் ஆன ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சைந்தவி ரொம்பவே வந்து கண்ணீர் மல்களை கதறி அழுதுருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இவ்வளோ லவ் வந்து ஜிவி பிரகாஷ் நம்ம மேலே வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ பத்திரமா, நம்ம சின்ன வயசுலேருந்து கொடுத்த எல்லாத்தையுமே வந்து பத்திரமா வச்சுருக்காங்க. நம்மளோட மெமரிஸ்லாம் இவ்வளோ பத்திரமா சேகரித்து வச்சுருக்காரு. அவர் எனக்காக பாடின நிறைய பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் எங்களோட பர்சனல் விஷயங்கள், எங்களோட ஃபோட்டோஸ், இது எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அதில் ஒரு அழுக்கு கூட பராம பத்திரமா வச்சுருக்காரு. ரொம்பவே சொல்லி சைந்தவி ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வரலாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிக்சர் மாமா. எஸ், இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுண்டமணி அவர்கள் வந்து ஒரு படத்தில் பொண்ணு பார்க்கறதுக்காக வந்து சம்திங் போகும்போது அந்த இடத்துல வந்து இவ்வளோ சினோரி இங்கே நடந்துகிட்டு இருக்கு, ஒருத்தன் வந்து இங்கே உட்காந்து டம்மியாக மிக்சர் சாப்பிட்ருக்கானே, யார் இவன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த கேரக்டர் இப்போ வரைக்கும் வந்து மீம்ஸில் களை கட்டிகிட்டு இருக்கு கேரக்டராக தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா KS ரவிக்குமார் சார். அவர் வந்து இந்த படத்தை ஒருத்தி வந்து சொல்லியிருக்காரு, அந்த கேரக்டர் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நான் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு எலக்ட்ரிஷியன் இருப்பார். எப்பயுமே உட்காந்துக்கிட்டு 1ஆம் நம்பர் சுவிட்ச் போடு, 2ஆம் நம்பர் சுவிட்ச் போடுன்னு சொன்னால் அதை மட்டும் போடுவார். எழுந்து போய் அந்த பல்பு என்ன ரிப்பேர்னு பாருங்கன்னா அதெல்லாம் என் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கேரக்டர் ஒன்று தேவைப்படுதும் போது நான் அவரை தான் ஃபஸ்ட்டு பிடிச்சேன். வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வேசி சட்டை போட்டுட்டு கையில் மிச்சர் தொட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு. நீங்கள் எதுவுமே பண்ணோன்னா மிச்சர் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது போல். அதை சக்ஸஸை பார்த்த உடனே அவர் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போனார். அந்த கேரக்டரோட அடிப்படை ஆரம்பமே இதுதான் அப்படின்னு சொல்லி KS ரவிக்குமார் சார் அதை ரிவீல் பண்ணியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்டா கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.